Dear student, welcome back my channel. In this class, chapter biomolecules, I am going to explain classification of carbohydrate. Generally, carbohydrates three types classify பண்றாங்க. இதுல நான் first type பாத்தீங்கன்னா monosaccharide. First one monosaccharide. Second one oligosaccharide. Third one polysaccharide. Listen, பாருங்க classification சொன்னதுமே carbohydrates classification. First monosaccharide, oligosaccharide and polysaccharide. Monosaccharide அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டது. மோனோசாக்கரைடு மீன்ஸ் சிங்கிள் யூனிட். சிங்கிள் யூனிட். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம். டெஃபினிஷன் என்ன சொல்லி இருக்குது? த ஆப்டிகலி ஆக்டிவ் polyhydroxide ketone or aldehyde which is come from the hydrolysis. அப்போ மோனோசாக்கரைடுனா ஒரே ஒரு சிங்கிள் யூனிட் தான் இருக்கும். அப்ப சிங்கிள் யூனிட் இருக்கிறதுனால ஃபர்தரா நமக்கு என்ன செய்ய முடியாது? ஹைட்ரோலைசிஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு யூனிட் இருக்கும். அப்ப இங்க வந்து மோனோசாக்கரைட் ஹைட்ரோலைசிஸ் சொன்னா நோ ப்ராடக்ட். அதான் ஆன்சர். மோனோசாக்கரைட்னா ஒரே ஒரு யூனிட்ஸ் இருக்கும். அது வந்து பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் இருக்கலாம், இல்லைன்னா கீட்டோனா இருக்கலாம். அது எந்த குரூப்னு முக்கியம் கிடையாது. மோனோசாக்கரைடுங்கிறது ஒரு சிங்கிள் யூனிட். நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா ஹைட்ரோலைசிஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன செய்யாது? அங்க ப்ராடக்ட் தர்றதுக்கு அதுக்கிட்ட எக்ஸ்ட்ரா யூனிட் கிடையாது. இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச எக்ஸாம்பிள், வெரி குட் எக்ஸாம்பிள், குளுக்கோஸ் ஃபார்முலா C6H12O6. Then fructose also same formula. So C6H12O6 fructose formula. The next example பாத்தீங்கன்னா ribose formula C5H10O5. இப்போ இதெல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்டா இருக்கும். ஃபர்தரா இப்போ வந்து என்ன செய்ய முடியாது? குளுக்கோஸை ஹைட்ரோலைசிஸ் பண்ணி ரெண்டு யூனிட்டா பிரிக்க முடியாது. ஃப்ரக்டோஸ் சேம் லைக் தட். சரியா? அதை வந்து மோனோசாக்கரைடு சொல்றாங்க. அப்ப மோனோசாக்கரைட்னா எப்படி இருக்கும்னா ஃபர்தரா கிளாசிஃபை பண்ண முடியாத ஒரு சிங்கிள் யூனிட் இருக்கும். ஃபர்தரா கிளாசிஃபை பண்ண முடியாம ஒரு சிங்கிள் யூனிட் இருக்கிறத தான் மோனோசாக்கரைடுன்னு சொல்றோம். மோனோசாக்கரைடு. This is polyhydroxy. According to the definition, polyhydroxy aldehyde or ketone. Then oligosaccharide. Oligosaccharide சொல்லும்போது இங்க என்ன இருக்கும்னா 2 to 10 monosaccharides unit. 2ல இருந்து 10 வரைக்கும் மோனோசாக்கரைட்ஸ் யூனிட் இருக்கலாம். அப்ப என்ன செய்ய முடியும்? ஒலிகோசாக்கரைடை வந்து என்ன செய்ய முடியும்? நமக்கு ஹைட்ரோலைசிஸ் பண்ண முடியும். அப்ப ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஒருவேளை 2 யூனிட் கிடைக்கலாம், 3 யூனிட் கிடைக்கலாம், 4 யூனிட் கிடைக்கலாம். டிபெண்ட் அப்பான் தட் again it is classified disaccharides. Disaccharide, trisaccharide. இதை எப்படி again classify பண்றாங்கன்னா disaccharide, then trisaccharide, then tetrasaccharide. இந்த மாதிரி ஃபர்தரா என்ன செய்ய முடியும்னா கிளாசிஃபை பண்ண முடியும். அப்போ ஒலிகோசாக்கரைடை என்ன செய்ய முடியும்? ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட். அப்ப டைசாக்கரைட்னா என்னன்னா இதுல வந்து 2 யூனிட் இருக்கும், 2 சிங்கிள் யூனிட் இருக்கும், 2 சிங்கிள் யூனிட் இருக்கும். தென் ட்ரைசாக்கரைட்னா 3 சிங்கிள் யூனிட் இருக்கும். தென் டெட்ராசாக்கரைட்னா 4 சிங்கிள் யூனிட் இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒலிகோசாக்கரைட்ஸ் சொல்றோம். இப்போ இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சுக்ரோஸ் நமக்கு தெரியும். சுக்ரோஸ் ஃபார்முலா, சுக்ரோஸை வந்து நீங்க
என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். இப்போ சுக்ரோஸை வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்றோம்னா என்ன ஃபார்முலா எழுதிடுறேன். C12H22O11 இதான் வந்து என்னது சுக்ரோஸுடைய ஃபார்முலா. இப்போ சுக்ரோஸை நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்றோம் in the presence of the acid medium. ஏதோ ஒரு ஆசிடை வச்சு இதை வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்றோம்னா ஃபர்தரா நமக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இது 2 யூனிட். சரி, அப்போ டைசாக்கரைட்ஸ் 2 யூனிட்ஸ். தென் ஆல்சோ மால்டோஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இப்போ இங்க வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்குது. மால்டோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மால்டோஸ் எடுத்தோன்னா ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது சேம் இந்த ஆசிட் மீடியத்தில் 2 குளுக்கோஸ் யூனிட் கிடைக்கும். 2C6H12O6 2 குளுக்கோஸ் யூனிட் கிடைக்கும். தென் ஃபர்தர் என்னன்னா பாலிசாக்கரைடு. பாலிசாக்கரைடு மீன்ஸ் மோர் தேன் 10. இப்போ 10 வரைக்கும் ஆலிகோசாக்கரைடில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? கிளாஸிஃபை பண்ணிட்டோம். இந்த 10க்கு மேல இருக்கிறத பாலிசாக்கரைடுன்னு கிளாஸிஃபை பண்றோம். 10க்கு மேல இருக்கிறது என்ன சொல்றோம்னா பாலிசாக்கரைட்ஸ் சொல்றோம். இந்த பாலிசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்டார்ச், செல்லுலோஸ், இதெல்லாம் வந்து என்னன்னா பாலிசாக்கரைட்ஸ் உடைய எக்ஸாம்பிள். தென் அகைன் கிளாசிபிகேஷன் சொல்லும்போது 2 டைப்பா பிரிக்கிறாங்க. reducing sugar and non-reducing sugar. The reducing sugar and non-reducing sugar. இது வந்து ஒரு important question. What is reducing sugar? What is non-reducing sugar? இப்போ reducing sugarனா என்ன நடக்கும்னா reduction reaction carry out பண்ணும். For example, Fehling solution and Fehling solution and tolerance reagent. இப்போ இந்த ரெண்டுலயுமே என்ன நடக்கும்னா நமக்கு தெரியும். Fehling solution இப்போ tolerance solutionல Ag ions இருக்கும், அம்மோனியா சில்வர் நைட்ரேட். இது வந்து என்ன செய்யணும்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணும். எலக்ட்ரானை கெயின் பண்ணி Ag சில்வர் பிளஸ் ஆயானா ஒரு மிரரா ஃபார்ம் ஆகும், சில்வர் மிரர். நமக்கு தெரியும் ரிடக்ஷன் என்னது? எலக்ட்ரானை கெயின் பண்றது. அப்போ ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம். இதுல வந்து டாலரன்ஸ் ரிஏஜென்ட் நம்ம ஆட் பண்றோம். ஓகே, டாலரன்ஸ் ரிஏஜென்ட் ஆட் பண்றோம். டாலரன்ஸ் ரிஏஜென்ட்ல சில்வர் மெட்டல் இருக்கும், அம்மோனிக்கல் சில்வர் நைட்ரேட். அதான் வந்து என்னது டாலரன்ஸ் ரிஏஜென்ட். அப்ப என்ன நடக்குதுன்னா டாலரன்ஸ் ரிஏஜென்ட் ரிடியூஸ்ட் ஆகுது, எலக்ட்ரானை கெயின் பண்ணும், ரிடக்ஷன் நடக்கும். அப்ப எலக்ட்ரானை கெயின் பண்ணி இங்க வந்து சில்வர் மிரரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னன்னா ரிடியூசிங் சுகர். அப்ப எந்தெந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு டாலரன்ஸ் ரிஏஜென்டோட ஒரு சில்வர் மிரரை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். தென் ஆல்சோ ஃபெலிங் சொல்யூஷன். ஃபெலிங் சொல்யூஷன்லையும் காப்பர் பிளஸ்ஸா மாதிரி என்ன செய்யும், அங்க வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ப்ளூ கலர்ல இருந்து என்ன கிடைக்கும்? ஒரு ரெட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ளூ கலர்ல இருந்து ரெட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ஃபெலிங் சொல்யூஷன். அப்ப ரெண்டுமே ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. சோ அதை என்ன சொல்லுவோம்? ரிடியூசிங் சுகர். தட் இஸ் கால்ட் த ரிடியூசிங் சுகர். Other carbohydrates are called the non-reducing sugar. Thank you, children.